ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் எதுவாக இருந்தாலும், அந்த கிரகம் ஜாதகருக்கு நன்மையை தரும். குறிப்பா அது பாதகம் இல்லாம இருக்கணும். இப்போ ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ ஸ்திர லக்னம் பிறந்தவங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் பாதகத்தையும் செய்வாரு. அவர் தான் பாக்கியத்தையும் செய்வாரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு நன்மை தரக்கூடிய கிரகம் பாதக ஸ்தானங்கள் இல்லாம பாதகாதிபதியா வராம இருந்துச்சுன்னா, அது நல்ல பலன செய்யும். ஆனா, ஸ்திர லக்னங்களுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருவதால், அவர்களுக்கு நன்மையும் 9ஆம் அதிபதி தான் செய்யும். தீமையும் 9ஆம் அதிபதி தான் செய்யும். அப்ப அந்த தசாபுத்தி நடத்துறப்போ எப்படி பண்ணா ஜெயிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க ஜாதகத்த பார்த்து சில வரைமுறைகளை வகுத்துக் கொண்டால், நிச்சயமாக பாதகத்திலிருந்து பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாமே தவிர, முழுக்க அத அவாய்ட் பண்ண முடியாது. ஆக ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியும், பாக்கியாதிபதியும் ஒருவரே சற்று கவனமாக இருக்க வேண்டும்.